ஏழரை நாடு சனி வந்துருச்சுன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, ஏழரை நாடு சனி உங்களை கோடீஸ்வரன் ஆக்க போகுது. மிகவும் உயர்ந்த நேரம் என்பது இந்த 7.5 வருடம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7.5 நாடை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9 கிரகத்துல மிகவும் உன்னதமான பலம் நிறைந்த ஒரு கிரகம் சனி கிரகம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 12 காலக்கூடுவும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருஷமா அவருடைய கால பயணம் 12 வீட்டையும் முடிக்கிறதுக்கு 30 வருடம் எடுத்துக்கிறாங்க. இதை தான் நமக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா 29.5 வருடம் சூரியனை சனி சுற்றி வரக்கூடிய காலம்னு சொல்லுது. அந்த சனியினுடைய காலகட்டத்துல 7.5 நாடு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான நேரம். அந்த 7.5 வருஷம் என்பது சனி சந்திரன்ல இருந்து 12ஆம் இடத்துல இருந்த சரசு சனியாக உடலோடு, அதாவது சந்திரனோடு இருந்தால் உடல் சனியாகவும், சந்திரன் இருந்து 2ஆம் இடத்துல இருந்தா பாத சனின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சனி ஏன் இந்த 7.5 நாட்டுல ஒருத்தவங்களை வாட்டி வதைக்கிறாங்க? ஏன் நற்காரியங்களே செய்ய மாட்டாங்களா? அல்லது சனினாலே கொடுங்கோலான கிரகமானு உங்க மனசுல தோணலாம். இது எதுவுமே உங்களுக்கு சரியா புரிதல் இல்லாதனால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பம், ஒரு மாயை. அப்ப சனி என்பது பாத்தீங்கன்னா இந்த 7.5 நாட்டுல சிரசு சனியா இருக்கிறாருன்னு வச்சுங்க. சிரசு சனியினுடைய தாற்பயம் என்னன்னா அற்புதமான முடிவுகளை, பகுத்தறிந்து பார்க்க முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் அது. அதாவது ஒன்றுக்கு 100 முறை ஒரு விஷயத்த நம்ம பகுத்தறிந்து பார்த்து அந்த விஷயத்த நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காலம் சிரசு சனி. அதாவது சிந்தனையில சரியான சிந்தனையையும் தெளிவான 100க்கு 50 முறையாவது நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்டா விசாரிக்கணுன்ற ஒரு குணத்தை தரக்கூடிய நேரம் வந்து சிரசு சனியில இருக்கும். உடல் சனின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல நம்ம கவனம் செலுத்தணும். அதாவது உன் உடம்பு ஆலயம் நமக்கு இந்து தர்மம் சொல்லுது. அதாவது உன் உடம்பு தான் ஆலயம் ஒவ்வொரு மனிதனுக்குமே. அப்ப அந்த ஆலயத்தை பொத்தி பேணி பாதுகாக்க வேண்டிய பொழுது அந்த உடலோடு இருக்கக்கூடிய சனி. பாதத்தில் இருக்கக்கூடிய சனி கீர்த்தி, புகழ், செல்வந்திரமான வாழ்க்கை, எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதை எப்படி நம்ம தாற்பயமா எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிரசில் இருக்கும்போது நீங்க வெல் செட்டில்டான ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. நல்ல தீர்க்கமா யோசிச்சு 10க்கு ஒரு 500 முறை 1000 முறை ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு வீணாகக்கூடிய முடிவா அல்லது தோல்வியுற்ற முடிவா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த முடிவு நல்ல ஒரு வெற்றியை தரும். அப்ப உடல் சனியில நீங்க உடல் அப்ப ஸ்டடியா வச்சிருக்கிறீங்க, அப்ப மைண்டை ஸ்டடியா வச்சிருக்கிறீங்க, உடலை ஸ்டடியா வச்சிருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத சனியில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனுடைய தாற்பயம் தான் ஜோதிட சாஸ்திரத்துல இது 7.5 சனியா நம்ம பிரிச்சு சொல்றோம். இந்த 7.5 சனியில இன்னொன்னு ஒரு விஷயம் சனி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 3 விதமான கட்டங்களா சனி பிரிக்கப்படும். மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனின்னு சொல்லிட்டு. முதல் 30 வருடம் மங்கு சனி, அடுத்தது 60 வருடம் பொங்க வேண்டிய சனி, அடுத்தது 30 வருடம் 90 வயசுல நமக்கு மரண சனின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மங்கு சனினா மங்கிடும் வாழ்க்கை, பொங்கு சனினா பொங்கிடும் வாழ்க்கை, மரண சனினா இறக்கக்கூடிய நேரம்னு. அதனுடைய தாற்பயம் அது இல்லை. மங்கு சனி பாத்தீங்கன்னா 1லிருந்து 30 வருடம் வரைக்கும் கடினமா உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லைனாலும் 1க்கு 10 முறை நீங்க எஃபர்ட் போட்டு திரும்ப திரும்ப உழைக்க வேண்டிய பொழுது மங்குச்சனியில. அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு பொங்குச்சனியில கிடைக்கும். அதாவது நீங்க இப்படி கடினமா உழைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு உத்தியோகத்துல நீங்க செட்டில் ஆக போறீங்க. அப்ப அந்த செட்டில்டான வாழ்க்கைய 30லிருந்து 60 வருடம் வரைக்கும் நீங்க மிக சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய நேரம். அடுத்தது மரண சனின்னு வரும். மரண சனின்னா நம்ம இறக்க வேண்டிய சனின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. நம்ம அந்த மரண சனி என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்ததற்கு அப்புறம் நம்ம என்ன விதமான புண்ணியத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறோம். அப்ப கர்மாக்காரகன் என்பவன் சனி பகவான். அப்ப எந்த மாதிரியான கர்மாவை நம்ம பிள்ளைங்க தலையில வச்சுட்டு போறோம்னு நம்ம நற்காரியங்களை செய்ய வேண்டிய பொழுதுதான் நமக்கு இந்த மரண சனி. அதை தான் நம்ம இந்து தர்மம் என்னன்னு சொல்லுதுன்னா வயது நிறைந்த காலங்களில நம்ம வந்து ஆலயத்திற்கு பயணம் செய்யணும். எல்லா விதமான ஆலயத்தும் போய் பார்த்துட்டு வாங்க, எல்லா விதமான கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வயது முதிர்ந்தவளை வீட்டுல இருக்கிறவெல்லாம் அனுப்பிச்சு வைப்போம். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய தாற்பயத்தை சொல்லக்கூடிய காரணம். அதாவது இந்த மரணஸ்ரீ பொழுதுல மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில நம்ம வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிக்கு எந்த மாதிரியான நற்காரிய கர்மாவை கொடுத்துட்டு போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தாற்பயத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த சனி பகவானுடைய 7.5 நாடு, இந்த மங்கு சனி பொங்கு சனி விஷயம். சனி பகவான் என்பது நியாயக்காரகன், நீதிக்காரகன், எல்லா விதமான செல்வ புகழ் வைராக்கியத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களை யாராவது காயப்படுத்துறானா அதுல இருந்து நான் ஜெயிச்சு காட்டணுண்டான்னு ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய, லட்சியத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னா சனிதான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரகத்துல கூட பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தினுடைய அழுத்தத்தால கரி எல்லாம் சும்மா லிக்னைட் கரி தான், சாதா கரி தான், அது அழுத்தி வைரமா மாறும். அதுதான் நமக்கு ஸ்பேஸ்ல நடக்கூடிய விஷயம். அதே தான் நம்மளுடைய சனி கிரகமும் செய்யக்கூடிய விஷயம். கடினமா உங்களை பக்குவப்படுத்தி எல்லாத்துலயும் உங்களால வெற்றி அடையக்கூடிய நிலையை அவர் உருவாக்கி கொடுப்பாரு.
ஸோ சனி பகவானுக்கு நம்ம அவருடைய தாக்கத்துல இருந்து விடுபடணும், அல்லது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு நிலைக்கு வரணும், சௌகரியமான நிலைக்கு வரணும்னா என்ன பரிகாரம் செய்யலாம்னா, மலையுள்ள முருகனுடைய ஆலயத்துல போயிட்டு 5 தீபங்கள்ல 5 விதமான எண்ணெய்கள்ல தீபம் போடுங்க. ஒரு செவ்வந்தி பூக்களால அல்லது சிகப்பு அரளி பூக்களால நம்ம கையாலே தொடுத்து முருகப்பெருமானுக்கு நம்ம அணிவித்து அங்க உட்காந்து ஏதாவது ஒரு சரவண பாவாவோ அல்லது கந்த சஷ்டியோ இதையோ பாராயணம் செய்யுங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிய தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவருக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நான் எப்படி சொன்ன விதம் உங்களுக்கு பிடித்திருக்குதான்னு உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களை எனக்கு நீங்க போடுங்க.